அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனமே அவர் ஒரு சினிமா பிரபலம், ஒரு 50 வருஷம் வந்து அவருக்கு வயசாகுது. அதில் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே சினி ஃபீல்டில் இருந்திருக்காரு. சினிமாவில் இருந்தவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப வைக்கப்படுதில்ல. நீங்கள் நிதானமாக தான் பார்க்கணும் சார். என்ன பண்ண போகிறாரு என்னன்றது நமக்கு தெரியாது. பட் நீங்கள் வாட்ச் பண்ணணும். அவர் என்ன பண்ண போகிறாரு, அடுத்த மூவ் என்னவாக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, இப்போ வேங்கை வயல் போனார், என்ன ஆச்சு சார், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஜஸ்ட்டு போனார், அவ்வளோதான். ஓகேங்களா. அடுத்தது இப்போ மீனவர் பிரச்சனைக்கு போகிறான்றாரு. ஒரு விஷயத்தை இன்சைட் எடுத்து சொல்லும் போதே ஜர்க்காகுது சார். பரந்தூர் போனார், வேங்கை வயலுக்கு வந்துட்டு சொல்கிறார் நான் வரப்போகிறேன் அப்படிங்கிறாரு. அதுக்குள்ளேயே 3 பேர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறாங்க. இதுவே நீங்கள் பாருங்க மாட்டேறான். ஏன்னா அடுத்தது என்ன பண்ண போகிறாருன்றது தெரியாது. இன்னொன்று விஜய் சார் கூட பழகின வரைக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் சார். நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி இப்பயும் சரி சுற்றி வாட்ச் பண்ணிட்டே இருப்பார் சார். எந்த ரியாக்ஷன் இருக்காது. வாட்ச் பண்ணிட்டே இருப்பார், எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்பார், எல்லாத்தையும் ஏற்றிக்குவார். அதுக்கப்புறம் எனக்கு சொல்லப்போனால் பிக் பாஸில் இருக்கிற அந்த 65 கேமரா விட விஜய் சார் கண் இருக்கு பாரு, 2 கேமரா, இது ரொம்ப டேஞ்சரான கேமரா. அது உண்மை, நான் பழகின வரைக்கும் சொல்கிறேன். நல்லா வாட்ச் பண்ணுவார், க்ளீனாக அனலைஸ் பண்ணுவார். இதான் விஷயம் சொல்லுவார் சார்.